God cannot be everywhere, so he sent the angel with a stethoscope. Here comes our honorable chief guest, Dr. S. Senthil Kumar. Dr. S. Senthil Kumar, MD, the radiation oncologist. We are proud to welcome you to give a small address to the gathering, sir. அனைவருக்கும் மாலை வணக்கம். ரெஸ்பெக்டட் ட்ரஸ்டி சார், பிரின்சிபல் மேம், விபி மேம், டீச்சர்ஸ், இங்கே இருக்க எல்லா பேரண்ட்ஸ், இங்கே இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ், பார்க்கவே ரொம்ப பூஸ்டிங்காக இருக்குது. எனக்கே திரும்பி ஸ்கூலுக்கு வரணுன்ற மாதிரி சூப்பராக வந்திருக்கீங்க எல்லோரும். நம்ம ஸ்கூலில் படித்த எத்தனையோ பேர் எந்தெந்த உயரமோ இருந்தால் கூட மேம் என்ன சீஃப் கெஸ்ட்டாக செலக்ட் பண்ணதுக்கு ஸ்கூல் நிர்வாகத்துக்கும் பிரின்சிபல் மேம்க்கும் நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸ்கூல் நாட் ஓன்லி ப்ரிப்பேர்ஸ் யூ ஃபார் எக்ஸாம்ஸ், இட் ப்ரிப்பேர்ஸ் யூ ஃபார் லைஃப்னு சொல்லுவாங்க. அதாவது பள்ளி வந்து தேர்வுக்கு மட்டும் நம்மை தயார் செய்வதில்லை, வாழ்க்கைக்கே நம்மை தயார் செய்வதே பள்ளி தான் சொல்லுவாங்க. அது மாதிரி நான் இங்கேருந்து படிச்சுட்டு போன பிறகு என்னோடய எம்பிபிஎஸ் லைஃபாக இருக்கட்டும், எம்டி லைஃபாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்ண இடம், எல்லா இடத்துலையுமே நம்ம மற்றவங்களோட கம்பீட் பண்ண முடியும், நம்ம மற்றவங்களோட போட்டி போட முடியும் அப்படின்னு ஒரு நல்ல தைரியம் கொடுத்து அனுப்பின இடம், தன்னம்பிக்கை கொடுத்து அனுப்பின இடமே இந்த அமுதம் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி தான். என்னோடய அடிப்படை கல்வி, அதாவது ஒழுக்கம், நேர்மை, அதெல்லாம் தாண்டி நம்மளோட அடிப்படை பேசிக் நாலேஜுன்றதை இங்கே அபண்டன்ஸ், அதாவது போதுமான அளவுக்கு இங்கே கொடுத்து அனுப்பின பள்ளியே அமுதம் பள்ளி தான். அது எங்கே போனாலும் நம்ம சர்வைவ் ஆயிடலாம், நம்ம தாக்கு பிடிச்சிடலான்றதை தாண்டி நம்ம போய் வெற்றியே பெறலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு நம்பிக்கை தர இடம் வந்து அமுதம் ஸ்கூல் தான். அது அடிப்படை கல்வின்னு சொன்னேன். அடிப்படை கல்வியில் மெயின் ஸ்கூலில் ஒரு பேக் போனே டீச்சர்ஸ் தான். என்னோடய டீச்சர்ஸ் நிறைய பேர் இப்போவும் இருக்காங்க. நான் வந்தோடனே தேடிட்டேன் எல்லாத்தையும். எனக்கு யூகேஜியில் சகுந்தலா மிஸ் இன்னும் இருக்கிறாங்கன்னு இப்போ தான் மேடம் சொன்னாங்க. சகுந்தலா மிஸ்லேருந்து அடுத்து எனக்கு 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து 7th ஸ்டாண்டர்ட் வரையும் தமிழ் எடுத்தாங்க, வசந்தி மிஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னோட 10th ஸ்டாண்டர்ட் மிஸ்ஸு, நான் லதா மிஸ்ஸை தான் தேடினேன், அவங்க அங்கே நிற்கிறாங்க, நான் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் கவிதா மிஸ்ஸு, புவனேஸ்வரி மிஸ்ஸு, அவங்க யாரையுமே நான் மறக்க மாட்டேன். லதா மிஸ்ஸு அடிக்கடி கிளாஸில் சொல்லுவாங்க, உனக்கு வந்து எது நல்லது எது கெட்டதுன்னு டவுட் இருந்துச்சுன்னா ஒன்று மட்டும் யோசி, நீ வந்து அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சால் பரவாயில்ல, நினச்சா அது நல்லது, தெரிஞ்சிடவே கூடாது அப்படின்னு நினச்சா நீ செய்கிறது எல்லாமே கெட்டதான்னு சொல்லுவாங்க. அதை வந்து நான் இன்னும் ஞாபகம் வச்சுருக்கேன். நம்ம வந்து செல்ஃப் அசஸ் பண்ணோன்னா அதை வந்து கண்டிப்பாக லதா மேம் சொன்னது 100% உண்மை தான். என்ன தான் ஸ்கூல் அப்புறம் எல்லோரும் 100%, டீச்சர்ஸ் எல்லோரும் 100% கொடுத்தாலும் பேரண்ட்ஸோட கான்ட்ரிபியூஷன் 200% இருந்தால் தான் குழந்தை வந்து வளர்ந்து வர முடியும். அது வந்து எனக்கு 200% கிடச்சனால தான் நான் நிற்கிறேன். நான் வந்து ஸ்கூல் முடிச்சிட்டேன், காலேஜ் முடிச்சுட்டு எம்டி முடிச்சிட்டா கூட என்னோடய எல்லா லைஃப்பில் எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் இன்னும் சப்போர்ட் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் முழுக்க எல்லா விஷயத்துலையும் என்னை சப்போர்ட் பண்ணி பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறது அப்பா அம்மா தான். அதனால் அவங்களுக்கும் கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லணும். இங்கே இருக்கிற அப்பா அம்மாவுக்கு ஏதாவது பேசணுன்னா என்ன பேசுகிறது, எல்லாமே வந்து 3rd ஸ்டாண்டர்ட் பசங்க வரைக்கும் தான் இருக்கீங்க. இங்கே 3rd ஸ்டாண்டர்ட்ன்றது வந்து மொத்தம் அதாவது 3 வயசுலேருந்து 10 வயசு, 3 வயசுலேருந்து 8 வயசு மேக்ஸிமம். அது வந்து ரொம்ப வந்து 3 வயசுலேருந்து 10 வயசுன்றது வந்து ஒரு கோல்டன் பீரியட். இந்த வயசில் தான் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து அட்டென்ஷன் அண்ட் மெமரின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒன்று அப்சர்வ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிற தன்மை வந்து அதிகமாக வளர்கிறது வந்து 3 வயசுலேருந்து 10 வயசில் தான். அதெல்லாம் நம்ம எப்படி கெடுக்கிறோம், ஃபோனை கொடுத்து கெடுக்கிறோம், சரிங்களா? அதை வந்து அதிகமாக கெடுக்கப்படுறது வந்து ஃபோனில் தான். அதனால் அதை கொஞ்சம் ஸ்க்ரீன் டைம், இனிமேல் வந்து ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் வந்து ஃபோன் இல்லாமையோ டேப் இல்லாமையோ படிக்கிறது கஷ்டம், அது இல்லாமல் இருக்க முடியாது. பட் ஆனால் ஸ்க்ரீன் டைம்னு ஒன்று இருக்குது, ஸ்க்ரீன் டைம்ன்றதை குறைச்சிக்கலாம். அடுத்து ரெண்டாவது விஷயம் வந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்கில்ஸ். இப்போ தான் வந்து குழந்தைய வந்து எந்த ஸ்போர்ட்டில் இன்வால்வ்டாக இருக்காங்க, விளையாட்டுறதை கண்டிப்பாக தூண்டி ஆகணும். ஏன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து சாகிற வரைக்கும் இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து ஃபிசிக்கல் ஏதாவது நடைப்பயிற்சியாக இருந்தாலும் உடற்பயிற்சியாக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை என்றைக்குமே நம்ம வந்து நிப்பாட்டவே கூடாது. எல்லாருக்கும் எந்த ஸ்போர்ட்டில் உங்களுக்கே தெரியும், தமிழ்நாட்டில் இந்தியாவில் அதிக பாப்புலராக இருக்கிறது பொலிட்டீஷியன்ஸும் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸும் தான். அதனால் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க, ஏதாவது நல்லா எக்ஸல் பண்ணுறாங்க, அதை ரொம்ப நல்லா பண்ணுறாங்கன்னா அவங்கள அதே டைரெக்ஷனில் கொண்டு போகிறதுக்கு பேரண்ட்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். தேர்டு வந்து மாரல் சென்ஸுன்னு சொல்லுவாங்க. இந்த வயசில் தான் எது ரைட்டு எது தப்புன்னு நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கான ஒரு மனநிலை வந்து வளர ஆரம்பிக்கும். அப்போ தான் வந்து நீங்கள் வந்து வளர ஆரம்பிக்கும் போதே எது தப்பு எது ரைட்டுன்னு நீங்கள் தப்பான விஷயங்களை அப்பயே ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா 10 வயசுக்கு மேலே அவங்க எது யோசித்தாலும் இது தப்பான விஷயத்தை யோசித்தா இது இல்லை முன்னாடியே தப்புன்னு சொல்லியிருக்காங்கன்ற அந்த பேஸ் வந்து 10 வயசுக்கு முன்னாடியே நமக்கு வந்து கண்டிப்பாக டெவலப் ஆகும்.
அடுத்து சோஷியல் நார்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரோட்லனா லெஃப்டில் தான் போகணும், அசம்பிளினா அமைதியாக இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அமைதியாக இருக்கணும், ரோட்டில் போகணும், அந்த மாதிரி நான் சும்மா பேசிக் சோஷியல் திங்ஸ்லாம் வந்து 10 வயசுக்கு முன்னாடி தான் தெரியும். அவங்க முன்னாடி போய் வீட்டில் 2 பேரும் அடிதடி சண்டை போட்டுட்டு அவங்களோட மனசை வந்து பாதிக்கிற மாதிரி அந்த மாதிரி பேரண்ட்ஸ்லாம் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். அடுத்து எல்லாத்த விட ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆஸ் அ டாக்டராக சொல்லணுன்னா, எல்லாத்தோட 100%, அதாவது 90% ஆஃப் பிரெயின், 90% மூளை வளர்ச்சி 10 வயசுக்கு முன்னாடி தான் நடக்கும். அதனால் வந்து மூளை வளர்ச்சிக்கு தேவையான உணவு, ஃபிசிக்கல் க்ரோத்து, மூளை வளர்ச்சி ரெண்டுமே தான் சேர்த்து சொல்கிறேன். உணவு வகையில் கரெக்டாக கொடுக்க வேண்டியது பெற்றோரோட கடமை தான். இந்த ஆஸ் அ டாக்டராக பேசணுன்னா என்னால் இவ்வளோ தான் சொல்ல முடியும். அதுக்கடுத்து அதை தாண்டி ஒரு புற்றுநோய் சிகிச்சை அப்படின்னு பேசணும். ஒரு நேற்றைய தினம் வந்து February 4 உலக புற்றுநோய் தினம். நான் ஒரு புற்றுநோய் டாக்டராக கொஞ்சம் புற்றுநோய் பற்றின பயத்தை போக்குற மாதிரி ஒரு 2-3 லைன் மட்டும் சொல்லிடுறேன். ரொம்ப பேசினா உங்களுக்கு புரியாது. அதனால் புற்றுநோய் வந்து தொற்று நோய் கிடையாது, அது ஒருத்தர்லேருந்து ஒருத்தர் வராது. ஏன் நான் புற்றுநோயை பற்றி பேசுகிறேன்னா, ஒருத்தருக்கு ஃபேமிலியில் வந்தால் கூட அடுத்த அந்த ஃபேமிலியே மனதளவில் பாதிக்கப்பட்டுருவாங்க. அடுத்த ஜென்ரேஷனுக்கு, அடுத்த சந்ததியினருக்கு பரவிடுமோன்ற ஒரு பயம் வந்துடும். வெறும் 5% புற்றுநோய்கள், கேன்சர் மட்டும்தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு வரும். அதே மாதிரி புற்றுநோய் வந்து எளிதில் குணப்படுத்த முடிய ஒரு நோய் தான். அது எல்லோரும் பயமுறுத்துகிற மாதிரி புற்றுநோய் வந்தாலே செத்து போயிடுவாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது. 4வது ஸ்டேஜில் வராத வரைக்கும் நீங்கள் எவ்வளோ வேகமாக வரீங்களோ அவ்வளோ கட்டுப்படுத்தக்கூடிய நோய் தான். நான் ஒரு புற்றுநோய் வல்லுநராக அதை ஏதாவது சொல்லணுன்னா இதுதான் நான் சொல்ல ஆசைப்பட்றேன். அது போக என்னோடய வேண்டுகோள் என்னென்னா, நம்ம இந்தியாவில் அதிகமாக இருக்கிற நோய் மார்பக புற்றுநோய், பிரஸ்ட் கேன்சர்னு சொல்லுவோம். 2வதாக இருக்கிறது செர்வைக்கல் கேன்சர், அதாவது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். அதுக்கான தடுப்பூசிகள் WHO உலக சுகாதார ஆணையம் வந்து கன்ஃபார்மாக போட்டாகணும். அது எந்த வயசுலனா 9 வயசுலேருந்து 14 வயசு வரையும் போடணும். அதாவது நான் இதை ஏன் இவ்வளோ நேரம் பேசுனதுக்கு ரீசனே அதுதான். ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்லேருந்து HPV வேக்சின் சொல்லுவோம், அதாவது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுக்கிறதுக்காக ஒரு தடுப்பூசி போடுவாங்க. அந்த வேக்சினை 9 வயசுலேருந்து 14 வயசுக்குள்ளே கண்டிப்பாக எல்லா ஃபீமேல் சில்ட்ரனுக்கும் கண்டிப்பாக போடணும்னு மேனேஜ்மெண்ட்லேருந்து ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அது எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையுமே போடுவாங்க. அதனால் கண்டிப்பாக எல்லா ஃபீமேல் பெண் குழந்தைகளுமே அந்த நோய் வராமல் இருக்கிறதுக்கு இந்தியாவில் இருக்கிற ஒரே தடுப்பூசி அது மட்டும் தான். வேறு எந்த வெளிநாட்டில் என்ன தடுப்பூசி கண்டுபிடிச்சாலும் இன்னும் அது இந்தியாவுக்குள்ளெல்லாம் வரலை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு 10-11 வயசு ஆகிடுச்சுன்னா பெண் குழந்தைகள் எல்லாருக்குமே HPV அப்படின்ற கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசியை கன்ஃபார்மாக எல்லோரும் போடணும்னு நான் வேண்டிக்கிறேன். அது போக மேடம் இன்றைக்கி ஒரு தீம் சொன்னாங்க, சீசன் ஆஃப் பீஸ். சீசன் ஆஃப் பீஸ்னால் அமைதி, பொறுமை, அன்பு நிறைந்த ஒரு காலம்னு அர்த்தம் அப்படின்னு. இன்றைய தினத்தில் நான் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக இங்கே வந்ததை நான் தான் பாக்கியமாக கருதுகிறேன். மேம் பாக்கியம் சொன்னாங்க, மேம் பாக்கியமில் நான் தான் ஒரு பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். நான் இங்கே வந்து ஒரு தடவை நடந்து வரும்போது எனக்கு ரொம்ப எமோஷனலாக ஆயிடுச்சு. நான் ஏன்னா இதே கிரவுண்டில் எத்தனையோ நாள் நான் கிரிக்கெட் விளையாடிருக்கேன். அதே மாதிரி ஸ்கூலுக்கு இன்றைக்கி நான் வந்தப்போ நான் அசம்பிளியில் நின்னது, நியூஸ் வாசிக்கிறது, நான் இன்றைக்கி நின்று இங்கே பேசுகிறேன்னா என்னோடய ஸ்டேஜ் ஃபியரு எல்லாத்தையுமே போக்குனதே இந்த ஸ்கூல் தான். ஏன்னா நான் அங்கே தான் நின்று நியூஸ் வாசிப்பேன், குவிஸ் வாசிப்பேன், அதுக்கப்புறம் திருக்குறள் சொல்லுவேன். அந்த மாதிரி ஸ்டேஜில் நின்று நான் பேசுனால தான் என்னால் தைரியமாக எங்கேனாலும், அதுக்கப்புறம் நான் எங்கே போனாலும் எத்தனையோ கான்ஃபரன்ஸு பெரிய பெரிய மீட்டிங்லலாம் MD படிக்கும் போது MBBS படிக்கும் போது ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கான தைரியம் வந்தது இந்த இடத்துல இருந்து தான். திரும்பவும் இந்த இடத்துக்கு வந்தது நான் ரொம்ப மேடமோட சொல்கிறேன், பெரிய ஒரு எனக்கு கிடைச்ச லைஃப்லேயே கிடைச்ச ஒரு பிளெஸ்ஸிங்காக நான் எடுத்துக்கிட்டு இந்த ஸ்கூல் என்னோட பள்ளியும் என்னோடய பள்ளியில் படிக்கிற மாணவர்களும் மேலே வளரணும். ஒரு சீசன் ஆஃப் பீஸ், அதாவது ஒரு காலத்திற்கு மட்டும் அமைதி அன்பு இல்லாமல் என்டையர் லைஃப் ஃபில்டு வித் பீஸ், அதாவது வாழ்க்கை முழுவதும் அன்பு நிறைந்ததாக இருக்கணும்னு சொல்லிட்டு வாழ்த்தி எனக்கு கூப்பிட்டதுக்கு திரும்பவும் நான் நன்றி சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Doctor, for the timely message. I hope all the parents might have listened to his advice and they'll follow and they will keep it, and I think they will bring their children in such a way so that they could be also a very important person in future.